வணக்கம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு நிறைய புதிய விதிமுறைகளை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து ஒரு விரிவான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த புதிய விதிமுறைகள்னால கொண்டு வரப்படுது. இதை விதிமுறைகள் கொண்டு வரப்படுவதோடு மட்டும் இல்லாமல் இதை நிச்சயமாக கண்டிப்பாக பள்ளிகள் நடைமுறைப்படுத்தணும் என்பதற்கான அந்த எச்சரிக்கையையும் சிபிஎஸ்இ கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம். சில விஷயங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் இப்போ அதை கட்டாயமாக்கி சிபிஎஸ்இ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3 விஷயங்கள், அதாவது வருகை பதிவு மிக மிக முக்கியம் அப்படின்றத, அதாவது அதை திட்டவட்டமாக சிபிஎஸ்இ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உள் மதிப்பீட்டு மதிப்பெண்கள் கட்டாயம், அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ், இன்டர்னல்ஸ் அப்படின்னு மாணவர்கள் அடிக்கடி சொல்கிறத பார்த்துருப்போம், அது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனுமதிக்கப்படாத பாடங்களை பள்ளிகள் வழங்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் முக்கியமானது. அந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக புதிய அம்சங்களாக, விதிமுறைகளாக, அல்லது இதுதான் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்ற தெளிவுபடுத்தும் விதமாக சுற்றறிக்கையில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் 2 ஆண்டுகளை கொண்ட படிப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு அப்படின்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த இரண்டையும் சேர்த்து தான் 10ஆம் வகுப்பு. அதே மாதிரி 11, 12 இந்த 2 ஆண்டுகளையும் சேர்த்தது தான் 12ஆம் வகுப்பு அப்படின்னு சிபிஎஸ்இ சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் போது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது ரெண்டையும் சேர்த்தது தான் மேல்நிலை கல்வி. அதனால அது இரண்டையும் சேர்த்து மதிப்பெண்கள் கணக்கிடப்படும் என்ற அறிவிப்பு சொல்லப்பட்டு அப்புறம் பின்பு அது மாற்றத்திற்கு உள்ளாகப்பட்டது. ஆனால் அந்த 2 ஆண்டுகளையும் சேர்த்தது தான் மேல்நிலை கல்வி அப்படின்றத இப்பவும் பள்ளிக்கல்வித்துறை உறுதி பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் சிபிஎஸ்இ இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது 9, 10 2 ஆண்டுகளை கொண்டது தான் 10ஆம் வகுப்பு. அதே மாதிரி 11, 12 இரண்டையும் சேர்த்தது தான் 12ஆம் வகுப்பு. இதை ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், பாடங்கள், அதை ஒவ்வொரு பாடத்தையும் 2 ஆண்டுகளுக்கும் சேர்ந்தால் போல, அதாவது கான்சிக்யூட்டிவ் இயர்ஸில் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்றது முக்கியமாக சொல்லப்படுது. இப்போது 9ஆம் வகுப்பில் சில பாடங்களை எடுத்துட்டு அந்த பாடங்களை படிக்காமல் 10ஆம் வகுப்பில் வேறு பாடங்களை மாற்ற முடியாது. அதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும். அப்போது தான் அவர்களுக்கான சான்றிதழோ அல்லது அந்த பொது தேர்வு எழுதுவதற்கான அனுமதியோ வழங்கப்படும் அப்படின்னு சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததாக புதிய கல்விக் கொள்கையை, அதோட விதிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய விதிமுறைகள் எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கான இந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ புதிய கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கலை. ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படுறதுனால அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்பது முன்பிலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய தேவையும் அந்த என்இபி, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம் என்பதையும் சிபிஎஸ்இ இந்த சுற்றறிக்கை மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக அந்த 3 விஷயங்கள் அவங்க உறுதிப்படுத்துறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். அதில் வருகை பதிவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்னா, 75% வருகை பதிவு கட்டாயம் அப்படின்றது சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 75% அட்டெண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவர் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 9, 10ஆம் வகுப்பு 2 ஆண்டுகளையும் சேர்த்து அப்படின்றத கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி 25% வரைக்கும் விடுமுறை கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் என்ன காரணங்களுக்காக அவ்வளவு நாட்கள் அவங்க விடுமுறை எடுக்கிறாங்க அப்படின்றத பள்ளிகள் கண்காணிக்கணும் என்பதையும் சிபிஎஸ்இ சொல்கிறாங்க. அதற்கான இந்த காரணங்கள் இருக்கலாம் என்று சில காரணங்களையும் அவங்க வகுத்து கொடுக்குறாங்க. அது என்னென்னா, மருத்துவ காரணங்களாக இருக்கலாம், அதாவது உடல்நலம் சார்ந்த சிகிச்சை பெறுவதற்கான அந்த விடுமுறையாக இருக்கலாம், அல்லது இரங்கல் நிகழ்வுகள் ஏதேனும் நடந்துருச்சு அப்படின்னா அதற்காக இருக்கலாம், இல்லைன்னா தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காகவோ அல்லது கலை நிகழ்ச்சிகளில் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் கலந்து கொள்வதற்காகவோ அந்த விடுமுறை வழங்கப்படலாம். அப்படியாக இருந்தாலும் கூட, இப்படி அனுமதிக்கப்பட்ட இந்த காரணங்களாக இருந்தாலும் கூட அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்றதையும் சிபிஎஸ்இ சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, குறைந்த வருகை பதிவு உடையவர்கள்
பொதுத் தேர்வு எழுதுவதற்கு தகுதி இல்லை அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ பள்ளிகள் வருகை பதிவேட்டை முறையாக பராமரிக்கிறது அப்படின்றதும் அவசியமாகுது. அப்போ அதை முறையாக பராமரித்தாலோ அல்லது தவறுகள் எதுவும் நடக்காமல் இருந்தாலோ தான் இந்த விஷயங்களை, அதாவது இந்த நடவடிக்கைகளை சிபிஎஸ்சியால் உறுதிப்படுத்த முடியும். அதனால பள்ளிகளுக்கும் இந்த எச்சரிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி உள் மதிப்பீட்டு மதிப்பெண்கள் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. இது இரண்டாவது வகை. அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல் கிடையாது, அது கட்டாயம் அப்படின்னு சிபிஎஸ்சி தெளிவுபடுத்துது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உள் மதிப்பீடு இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா இன்டர்னல் எக்ஸாமாக நடத்துறதோ அது மட்டும் இல்லை, பீரியாடிக் டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன், அதாவது வகுப்பறையில் அந்த மாணவரோட பங்கேற்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்றது 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து கணக்கிடப்படும். அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்னு வரும்போது அவங்க 9ஆம் வகுப்புலேருந்து எப்படியாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸில் அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பாக இருக்கிற பட்சத்தில் 11ஆம் வகுப்புலேருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸில் என்னவாக இருக்குது அப்படின்றது கணக்கிடப்படும் சொல்கிறாங்க. இப்போ உள் மதிப்பீட்டு மதிப்பெண்கள் இல்லாத மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸை வெளியிட மாட்டோம் அப்படின்னும் சிபிஎஸ்சி சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள் மதிப்பீடுகள் இல்லாத மாணவர்கள் எசென்ஷியல் ரிப்பீட் என்ற பிரிவில் வைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபெயில், தோல்வி அப்படின்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறது இல்லை. அதற்கு பதிலாக தான் எசென்ஷியல் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதற்கு முன்பு எசென்ஷியல் ரிப்பீட் அப்படின்னா 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாத மாணவர்களை எசென்ஷியல் ரிப்பீட்டில் வைப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்னா அந்த 3 பாடங்களை மட்டும் இல்லாமல் மொத்தமாக அவங்க அந்த வகுப்பில் என்னென்ன பாடங்கள் இருக்கோ அத்தனை பாடங்களையும் திரும்ப தேர்வு எழுதி அவங்க தேர்ச்சி பெற்றாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அதை பிரிவு தான் எசென்ஷியல் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் இல்லைனாலே அவங்கள எசென்ஷியல் ரிப்பீட்டில் வைப்போம் அப்படின்னு அந்த பிரிவில் அந்த மாணவர் வைக்கப்படுவார் அப்படின்னு சிபிஎஸ்சி எச்சரிக்குது. அதனால் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸை கட்டாயமாகவும் அதை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்றத சிபிஎஸ்சி உறுதிப்படுத்துது. அது அடுத்ததாக இருக்கக்கூடியது மாணவர்களுக்குமான விதிமுறைன்னு சொல்லலாம், பள்ளிகளுக்கான எச்சரிக்கை அப்படின்னும் சொல்லலாம். அதாவது அனுமதிக்கப்படாத பாடங்களை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்சி கிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான அனுமதியை அந்த பள்ளிகள் பெற்றிருக்கணும். அந்த அனுமதியின் அடிப்படையில் தான் அது வழங்கப்படணும். அப்படி அனுமதி வழங்கப்படாத பாடங்களை பள்ளிகள் வழங்கக்கூடாது அப்படின்றத திட்டவட்டமாக சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட பாடங்களாகவே இருந்தாலும் கூட அதற்கு போதிய உட்கட்டமைப்பு வசதிகளோ ஆசிரியர்களோ ஆய்வகங்களோ இல்லாத பட்சத்தில் அது சிபிஎஸ்சிக்கு தெரிய வரும்போது அந்த பாடங்களை எடுத்த மாணவர்கள் அதற்காக பொதுத் தேர்வுக்கு பதிவு செய்ய முடியாது, அதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னும் சிபிஎஸ்சி சொல்லுது. ஸோ இது எல்லாமுமே பள்ளிகளுக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கணும். அப்படி அந்த வசதிகள் இல்லாமல் அந்த மாணவர் வந்தால் அதை பொதுத் தேர்வில் அந்த பாடத்தை அவங்களால எழுத முடியாது அப்படின்ற ஒரு சூழலும் ஏற்படுது. அதனால் இதை பள்ளிகள் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கூடுதலாக 2 சப்ஜெக்ட், அவங்களுக்கு கம்பல்சரி 5 அப்படின்னு இருக்குன்னா அதை விட அடிஷனல் சப்ஜெக்ட்ஸை சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எடுத்து படிக்க முடியும். அந்த அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ் 2 பாடங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதையும் சிபிஎஸ்சி சொல்கிறாங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அடிஷ்னலாக அவங்களுக்கு கம்பல்சரியாக எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை விட கூடுதலாக ஒரு பாடத்தை மட்டும்தான் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிக்கிற பாடங்களையும் அவங்க 2 ஆண்டுகளுக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்புனா 9, 10, 12ஆம் வகுப்புனா 11, 12 இந்த 2 ஆண்டுகளுக்கும் படித்தால்தான் அவங்க பொதுத் தேர்வில் அந்த சப்ஜெக்டை எழுத முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்றது கட்டாயப்படுத்துறது மூலமாக ஒரு பொதுத் தேர்வுக்காக அந்த ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மாணவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வகுப்பில் பள்ளியில் என்னவாக இருக்குது என்பதையும் அந்த தொடர் மதிப்பீடு என்பதையும் உறுதி செய்யும் வகையில் தான் இதை கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பள்ளிகளும் இதில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை சிபிஎஸ்சியுடைய இந்த விதிமுறைகள் ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும்.